முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமையால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை பெற்றவர். தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி கொண்டு நாட்டிய கலையில் தனக்கென தனி இடத்தை பெற்றவர். திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடை கற்களையும் கூட படிக்கற்களாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர். அவர்தாம் நர்த்தகி நடராஜ். நர்த்தகி நடராஜ் மதுரையில் உள்ள அனுப்பானடியை சேர்ந்தவர். அவரது தோழி சக்தி. 5 வயதில் தொடங்கிய அவர்களது நட்பு இன்று வரையிலும் தொடர்கிறது. தனது முன்னேற்றத்திற்கு சக்தியே உறுதுணையாக இன்றளவும் விளங்கியிருக்கின்றார். இளமையில் வைஜெயந்தி மாலாவின் நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய குருவான தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்று அவரிடம் என் ஆசையை தெரிவித்தேன். தொடக்கத்தில் அவர் இசைவு தரவில்லை. ஓராண்டு விடாமுயற்சியுடன் போராடி இறுதியில் வெற்றி பெற்றேன். கிட்டப்பா என்னை தன் மகளாகவே ஏற்று தன் இல்லத்திலேயே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்தார். அவரே நர்த்தகி என்றும் எனக்கு பெயர் சூட்டினார் என்று நர்த்தகி நடராஜ் கூறுகிறார். தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் பிறந்த நான் திருநங்கையர்க்கான இடம் என்ன என்பதை அறிய நினைத்தேன். அதுவே இலக்கியத்தின் பக்கம் என்னை தள்ளியது. சங்க இலக்கியத்திலிருந்து சிற்றிலக்கிய காலம் வரை ஆழ்ந்து படித்தேன். இன்று மட்டுமல்ல, எல்லா காலகட்டங்களிலும் திருநங்கையர் இருந்திருக்கின்றனர். தொல்காப்பியத்திலும் அதற்கான சான்று இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடற் கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதிலும் வேளிர் ஆடல் முக்கியமானது. தமிழச்சி என்பதில் தாளாத பெருமை கொண்ட நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன். சமீபத்தில் ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரத்திற்கு சென்றிருந்தபோது திருவாசக, தேவார, பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினேன். அங்கு தமிழர்களும் இல்லை, இந்தியர்களும் இல்லை, முழுக்க ஜப்பானியர்கள். அவர்களுக்கு பரதம், தேவாரம், திருவாசகம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த அபிநயத்தில் அவர்கள் கண் கலங்கியதும் அங்கு நிலவிய மௌனமும் எழுத கரகோஷமும் என்னால் மறக்க முடியாதது. எந்த அளவுக்கு பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஐரோப்பிய பண்பாட்டில் ஊறி திளைத்திருக்கும் நார்வேயில் நிகழ்ச்சி நடத்தும் போது திருக்குறளை மையமாக வைத்தே மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன். அந்த வினாடியில் இருந்து திருக்குறளை ஆர்வமாக படித்தனர். அது பற்றி அனைத்து தகவல்களையும் விரல் நுனிக்கு கொண்டு வந்தனர். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற காந்தியின் ஆசையை வரலாற்றிலிருந்து தோண்டி எடுத்திருந்தனர். கலையின் வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். நான் தமிழ் வழி கல்வி பயின்றவள். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். உண்மையில் நான் ஒரு வழக்கறிஞர் ஆவதையே முழு முதல் லட்சியமாக கொண்டிருந்தேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு பல்வேறு தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். நடனமும் வாசிப்புமே என்னை இன்னும் ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விலக்கியங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வும் செய்து வருகிறேன் என்று நர்த்தகி நடராஜ் கூறுகிறார். நர்த்தகி நடராஜ் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியின் A கிரேடு கலைஞர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம். இன்று நர்த்தகி தன்னுடைய நடன திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை அழகாக்கி வருகிறார். இவர்தாம் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். திருநங்கைகளுள் முதலில் கடவுச்சீட்டு, தேசிய விருது, மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பல்வேறு முதல் சாதனைகளுக்கு
சொந்தக்காரரான நர்த்தகி நட்ராஜ் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கும் கிட்டியது என்பதில் மகிழ்ச்சி.